நாங்கள் போகிற வழியில் பேலியகுட பாலத்துக்கு மேலால் போனோம். அப்போ பார்த்தோம் அங்கே தண்ணி லெவல் கூடிக்குதாண்டு. உண்மையிலே சரியான மட்டும் கூடிக்குது. தூரத்தில் ஒரு மாடி வீடு எப்பயுமே தெரியும், அதில் கான்க்ரீட் கணு கூட விளங்கும். ஆனால் அதில் பெல்கனி மட்டுமே கீழ்த்தட்டு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. சரியான வேகமாக தான் இந்த தண்ணி போச்சு. இது எல்லாமே ரத்னபுரம் அவிசாவெல்ல சைட்லேருந்து அடித்து கொண்டு வர தண்ணி எடுத்தோம். சரி, இந்த தண்ணி அவ்வளோ எங்கே போகுதுண்டா மட்டக்குழிக்கு போகுது. மட்டக்குழியிலேருந்து கலப்புவையால் தான் கடலோட சேரும். சரியான வேகமாக வந்துச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே நின்று கொண்டு வீடியோ எடுக்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு மேலே எனக்கு அதிர்ற மாதிரியே ஃபீல் ஆகிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் நிறமாக மரங்களோட தண்டுகள் எல்லாமே அலையோடு வேகமாக போச்சு. உண்மையிலே இதில் விழுந்துருந்தா சரியான வேகமாக தான் போகும். அந்த ஒரு இடத்துல நின்று மேலே கூட பார்க்கலாம், அந்தளவுக்கு வேகமாக இருக்குது. இதில் அகலம் கூடுதல் இருக்கிற சுட்டியும் வேகம் காட்டுதில்லை. சில பாலங்களோட அகலம் குறவு சுட்டின் தான் அது மேலெல்லாம் அடித்து கொண்டு போகிற வேகம் உங்களுக்கு விளங்குது. இது விசாலமாக இருக்கக்கூடியதுனால வேகமாக எங்களுக்கு விளங்குதில்லை. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டக்குழி கலப்புவ பிரிட்ஜ். அங்கே தூரத்தில் உங்களுக்கு தெரிகிறது கடல். இந்த தண்ணி எல்லாம் போய்த்து கடலோட தான் சேருது. அப்போயும் வேகமாக தான் போகுது. அங்கே வேகமாக கடல் அலை வீசி கடலோட கலர் கூட இந்த மாதிரியான கலரில் தான் ஈக்குது. ஆரஞ்சு கலர் மாதிரி தான் கடல் தண்ணி கூட ஈக்குது. பயங்கரமான ஒரு நிலைமைங்க.